26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும், எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும், உங்கள் கர்ம பலன் இதுதான். இந்த கர்மாங்கிறது எங்க பிளே ஆகுது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா இருக்கீங்க, எதெல்லாம் நீங்க மோதக்கூடாது. சார், ஒரு வார்த்தை சொல்றேன், ரிஷபராசிக்காரர்கள் ஓப்பனிங்லேயே சொல்றேன், நீங்க எப்படி தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறதே அவன் சொல்லியிருக்கான். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு புது தகவல் நண்பர்களே. உங்களுடைய கடமைகள் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தங்கிறதுடைய நோக்கம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மனைவியை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்கணும், விட்டு பிரியாமல் இருக்கணும், அவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும். இது பேர் என்ன? 7 நண்பர்களுங்க. எந்த நண்பர்களோ அவர்களே இவர்களுக்கு சத்துருக்களாக மாறிவிடுகிறார்கள். பெரும்பாலும் பாருங்க, உங்களுக்கு பெரும்பாலும் 2-5 கூடியவனாகவே புதன் இருப்பதால், தனத்தையும் குழந்தையும் தரக்கூடியவனாக இருப்பதால் பேச்சாளர்னா அடிச்சுக்க முடியாது. ரிஷபராசிக்காரர், உங்கள் கர்ம பலன் என்ன உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குதுன்னா, இப்போ இவங்க பூமி லாபம் யார் பேரில் வாங்கலாம்? மனைவி பேரோட சேர்த்து வாங்குறது கர்மஸ்தானத்தைப்படி. மனைவி கூட வாங்குங்க, அது அதர்வைஸ் நீங்கள் தனியாக வாங்குங்க. ஆனால் ரிஷபராசிக்காரர்களோட கர்ம பலன் என்னவென்றால், சட்ட சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா செவ்வாய் 12 கூடியவனாக இருக்கிறான். செவ்வானாலே வெளிநாடுக்கு சென்று திரும்பி வந்திருப்பாங்க. ஏன் திரும்பி வந்துட்டாங்க? அதான் 7 கூடியவன் 12 கூடியவன் மாறிட்டானே. ஸோ அதனால இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வரியில் சொல்வதானால், உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும், எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும், உங்கள் கர்ம பலன் இதுதான். நீங்கள் எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது. கர்ம பலன்னா என்ன சார்? எல்லாரும் கர்மான்னு பயமுறுத்துறாங்க. இஃப் யூ கோ ஃபார் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க, எஃபியில் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியாஸ்லாம் சொல்கிறீங்க, கர்மா உங்களை துரத்தும், அது பண்ணும் இது பண்ணும்லாம் சொல்ல. அதெல்லாம் பாவிகளுக்கு. நம்ம என்ன பண்ணோம்? கர்மாங்கிறத எப்படி நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உங்களுக்கு பிராப்தம் இருக்குது, சில விஷயங்களுக்கு பிராப்தம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. விஞ்ஞானியாக இருப்பவன் கவிஞனாக இருப்பதில்லை. ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு சலவை தொழிலாளியாக இருப்பவர் ஒரு சினிமாக்காரராக இருப்பதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளெஸிங் கொடுத்துருக்காரு கடவுள். இந்த கர்மாங்கிறது எங்கே ப்ளே ஆகுது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியாக இருக்கீங்க, எதெல்லாம் நீங்கள் மோதக்கூடாது. சார், ஒரு வார்த்தை சொல்கிறேன், ரிஷபராசிக்காரர்கள் ஓப்பனிங்லேயே சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு பணம் வருது அல்லது உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்குன்னா அது உங்கள் பிஸ்னஸ். அதுதான் உங்கள் கர்மா அலோவ் பண்ண உங்களுடைய பிஸ்னஸ். நீங்கள் என்ன தொழிலில் வேணா இருங்க, அதனால் உங்களுக்கு பணம் வரலை அல்லது உங்களால் அதில் ஜெயிக்கவே முடியலன்னா அது உங்களுக்கான பிஸ்னஸ் இல்லை. நீங்கள் வேறு ஏதோ தப்பான இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அது கூட மோதிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை பற்றி சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். ஆக இதை 25 வயதுக்கு முன்னாடி 25 வயதுக்கு பின்னாடின்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்குள்ளே வரேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேத சாஸ்திரம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் எப்படி தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறதே அவன் சொல்லியிருக்கான். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு புது தகவல் நண்பர்களே. நான் எப்படி தப்பு பண்ணுவேன் நீ ஏற்கனவே சொல்லிட்டியா அப்படின்னா உண்டு. அப்படி ஒரு அதுதான் அந்த கர்ம பலனுடைய பேசிக். நம்ம கர்மாங்கிறத ஜென்ரலாக நீங்கள் நிறைய இடங்களில் நிறையா தலங்களில் படிச்சிருப்பீங்க. அங்கே என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, உனக்கு இது நடக்கும் அது நடக்கும்லாம் சொல்லுவோம். என்ன காரணம், இதுலேருந்து தப்பிக்க நான் என்ன செய்யணுங்கிறதா இந்த பதிவோட நோக்கம். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷன் 4 பிரிவு இருக்குது நண்பர்களே. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படியே வச்சுக்கோங்க. சிம்மம், கன்னி, துலாம் விரிச்சுக்கோம். தனுசு, மகரம், கும்பம், மீனம். சிம்பிள், அவ்வளோதான். அப்போ ரிஷபம் எதில் வருது? அர்த்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். அது என்ன அர்த்தம்? அர்த்த சாஸ்திரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அர்த்த என்றால் என்னென்னா பொருள், பற்று, இதெல்லாம் சொல்கிறாங்க அர்த்த. உங்களுடைய கடமைகள் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தங்கிறதுடைய நோக்கம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மனைவியை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்கணும், விட்டு பிரியாமல் இருக்கணும், அவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும். இது பேர் என்ன? இது பேர் உங்கள் கடமை. த திங் வாட் யூ நீட் டு டூ. அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதுக்கெல்லாம் காரண விளக்கம் கிடையாது. அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், இது உங்கள் கடமை. அப்போது நீங்கள் எதில் தப்பு பண்ணுவீங்கன்னா, இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு உங்களுடைய கடமையை செய்ய தவறுவீர்கள் என்று வேதசாஸ்திரம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இதுதான் கர்மமாக உங்களை துரத்தும் என்று சொல்லுகிறது. என்ன சார் ஓப்பனிங்கே பயமாக இருக்குது, இப்போ நான் என்ன சார் செய்யணும்? நண்பர்களுக்கு துரோகம் செய்தால் கூட இந்த கணக்கில் தான் வரும். அன்பான யாரை நீங்கள் கஷ்டப்படுத்தினாலும் அது பாவமாக தொடரும். அதான் ரிஷபராசிக்காரர்கள் சொல்லப்படுது. சரி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் கெட்டவனுக்கு. நமக்கு எதுக்கு? நம்ம நல்லவங்க, ஐபிசி பக்தி தினமும் பார்க்குறோம், நம்ம நல்லவங்க, நம்ம நல்லதை பற்றி பேசுவோம். இப்போ உங்களுக்கு பொதுவாக விதிக்கப்பட்டது என்ன? ரிஷபராசிக்காரர்களுக்கான கர்ம பலன் என்ன? உங்களுக்கு இதுதான் நடக்கும், இது நடக்காதுன்னா என்ன சொல்லலாம் என்றால், நண்பர்களே, மனைவியே பிரச்சனை ஆவார்கள். ஃபஸ்ட்டு விஷயம், இது நடக்கும், இது கர்மஸ்தானம்.
இது கர்ம பலன். அது என்ன சார் படக்குன்னு சொல்லிட்டீங்க? ஏனென்றால் முக்கியமாக நிறைய ரிஷபராசிக்காரர்களை 199 பேரை நான் பார்த்துருக்கேன். பெரும்பாலும் எஃப்ஐஆர், கோர்ட்டு கேஸு, ஏதேனும் ஒரு பிரச்சனையினால் சார் விட்டிருந்தா ஜெயில் வாசம் ஆயிருக்கும் சார், கேஸ் ஆயிடுச்சு சார், விட்டிருந்தா எனக்கு பிரச்சனையாக இருக்கும் சார் என்று சொன்னவர்கள் 98-99% பேர். அதுக்கு காரணம் பெரும்பாலும் பெண்களாக அல்லது உங்களோட மனைவியாக இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அப்படி இல்லாதவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டவங்களாக இருப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஏன் ஜாமீன் கையெழுத்து? 7 கூடிய செவ்வாய் தான் 12 கூடியவனாக இருக்கிறார். 7னா நண்பர்களுங்க. எந்த நண்பர்களோ அவர்களே இவர்களுக்கு சத்துருக்களாக மாறிவிடுகிறார்கள். பெரும்பாலும் பாருங்கள், இவர்களுக்கு லேண்டு ப்ராப்தின்னு சொல்கிறாங்க பாருங்கள், நிலப்பிராப்தி, பூமி லாபம். முதல்ல இதை முடிச்சிடலாம். இப்போது சிறைவாசம் அப்படிங்கிறது ரொம்ப சிலருக்கு 2-3% தான். பெரும்பாலான ஆட்கள் எஃப்ஐஆராவது வாங்குறாங்க, அது ஒரு 5%ன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் காவல் நிலையத்தில் காலை வச்சாவது வச்சுருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். நீ கமெண்ட்டில் போடுங்க, நடந்ததா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். இது 25 வயதுக்கு முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டேன். இப்போ யங்ஸ்டர்ஸ் யாராவது நான் ஒன்றும் போலேன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் 25 வயசுக்கு அப்புறம். 25 வயசுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, பேச்சு போட்டியில் ஜெயித்தவங்கலாம் நீங்கள் தான். பேச்சு போட்டி, இந்த வர்ணனை, கடவுள் அலங்காரம், ஒரு விஷயத்தை அழகுபடுத்துகிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தான். காரணம் என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லா சாப்பாடு விரும்பி சாப்பிட்றது. உங்கள் கர்ம பலன் எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்கள் சுக்கிரனே ராசியாதிபதியாக இருக்கிறதுனால எதையும் ரசிக்கும் தன்மை உடையவர்கள் நீங்கள். உங்களுக்கு ஜென்ம எதிரியாக யார் இருப்பார்கள்? சிவராசிக்காரங்க பாருங்கள், இவங்க போய் ஒரு கம்பெனி டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியை ஏதாவது ஒரு கம்பெனியில் கமிட் ஆகிருப்பாங்க. அவர்களுடைய மேலதிகாரி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்கும், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால், அதாவது மீனராசிக்காரங்களாக இருந்தால், இவர்களுக்கு திடீர்னு பணி இழப்பு போன்றவை ஏற்படும். ரிஷபராசிக்காரர் அது ஏன்னு தெரியாது, இது ஒரு கர்ம பலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்கள் யார் கூட, போன பதிவில் தான் நான் சொல்லியிருந்தேன், ரிஷபராசிக்காரங்க யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது, நிறைய சொல்லிட்டேன். கொள்ள நெறியாருங்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த கர்ம பலனில் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா, நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களோடு ஒரு தொழிலை தொடங்கினீங்கன்னா கர்ம பலன் படி அது உங்களுக்கு நஷ்டத்தில் அமையும், வேண்டாம், விட்டுருங்க. அடுத்ததாக, உங்களுக்கு பெரும்பாலும் 2-5 கூடியவனாகவே புதன் இருப்பதால், தனத்தையும் குழந்தையும் தரக்கூடியவனாக இருப்பதால் பேச்சாளர்னா அடிச்சுக்க முடியாது ரிஷபராசிக்காரர். உங்கள் கர்ம பலன் என்ன உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குதுன்னா, வாய் உள்ள புள்ள பிழைக்கும், நீங்கள் எங்கே போனாலும் பழிச்சுப்பீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எங்கே போனாலும் பழிச்சுப்பீங்க. காரணம் என்னென்னா, பெரும்பாலும் கோயில்களில் பணிபுரிகிறவங்க, வேத சாஸ்திரம் படித்து யஜ்ய காரியங்கள் பண்ணுறவங்க, அல்லது வர்ணனையாளர்கள், பட்டிமன்றம் பேசுகிறவங்க எல்லாம் நீங்கள் தான். நல்லா பேசுவீங்க, ஒரு விஷயத்தை வர்ணிப்பீங்க. இப்போது உங்கள் ஜாதகத்தில் அல்லது உங்களுடைய பிறப்பில், உங்களுடைய கட்டத்தில் குரு நீச்சமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு மட்டும் நீச்சமாக இல்லை அப்படின்னா பலவிதமான சிக்கல்களை இந்த குரு உண்டாக்குறார் கர்மஸ்தானப்படி. என்ன சார், குரு போய் என்ன கெடுப்பார்? காரணம் என்னென்னா, உங்களுக்கு 8 கூடியவர் வரும். உங்களுக்கு இந்த குரு திசை வரும்பொழுது அல்லது குரு புக்தி வரும்போதெல்லாம் இந்த கர்ம பலன் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் யாருக்கு துரோகம் இழைத்தீர்களோ அல்லது யாரை கைவிட்டுட்டீர்களோ அந்த மட்டும் பண்ணிடாதீங்க. ரிஷபராசிக்காரர்கள் பண்ணக்கூடாத தவறு, அப்பா அம்மாவை போய் பார்த்துருங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எச்சரிக்கை செய்தி சொல்கிறேன், மற்றதெல்லாம் வேறு. எங்கள் அப்பாவோட லாஸ்ட் மினிட்ஸ் நான் கூட இல்லை, தயவுசெய்து கூட போயிடுங்க. அல்லது எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை மாதம் ஆனால் நான் கொடுக்காமே இருக்கேன், மிகப்பெரிய பாவம் சேரும். காரணம், உங்களுக்கு மட்டும் இது எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லாருக்கும். உங்களுக்கு 2 மடங்காக வரும். காரணம் என்னன்னா, அது ஆல்ரெடி டிசைடட், ரைட்? இப்போ புதனே 2-5 கூடியவராக இருப்பதால் பெரும்பாலும் மருத்துவம் தெரிந்தவர்கள்லாம் நீங்கள் தான். சூப்பராக வைத்தியம் பார்ப்பீங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பீங்க, பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டீங்க, ரொம்ப அழகழகாக வீடு கட்டி. அதில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ராசி அண்டவளப்படி ஏரியாவாக தேடி வீடு வாங்குவீங்க, அது நீங்கள் தான். காரணம் என்ன காரணம்? 4 கூடியவனாக சூரிய பகவான் இருக்கிறார். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாலே அது எப்படிலாம் சொதப்பணுமோ சூப்பராக சொதப்புவார். கடகராசிக்காரங்க கூட அப்படி தான், 2 கூடிய தனாதிபதி. ஆனால் அவங்களுக்கு பெரிய பணமே இருக்காது. இவருக்கு ஒரு வேலை மட்டும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா இவர் தான் ஹெச்ஓடி. இவர் மற்றவங்களுக்கு வேலை கொடுப்பார், இவருக்கு யாரும் வேலை கொடுக்கக்கூடாது. ரிஷபராசிக்கு 4 கூடியவனாக சூரியன் இருப்பதால் இவர்களுக்கு அண்டவலப்படி ஏரியா மட்டுமே கிடைக்கிறது, டெவலப்டு ஏரியாஸ் கிடைக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லாம் இவங்க போனதுக்கப்புறம் தான் அந்த இடம் டெவலப் ஆகிருக்கும். இதெல்லாம் இப்போது இவங்க பூமி லாபம் யார் பேரில் வாங்கலாம்? மனைவி பேரோடு சேர்த்து வாங்குறது கர்மஸ்தானத்தைப்படி மனைவி கூட வாங்குங்க, அதர்வைஸ் நீங்கள் தனியாக வாங்குங்க. ஆனால் சில பேர் இந்த கொலாபரேஷனில் பார்ட்னரோடு சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க, கம்பெனி பேரில் வாங்குவாங்க. இவர் ப்ரொப்பரேட்டர், இந்த இடம் இந்த கம்பெனிக்கு சொந்தமானது, அப்படிலாம் வாங்குவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணி தான் சட்டச்சிக்கலில் பெரும்பாலும் மாட்டுறாங்க. ரிஷபராசிக்காரர்களோட கர்ம பலன் என்னவென்றால், சட்டச்சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா செவ்வாய் 12 கூடியவனாக இருக்கிறான், செவ்வானாலே போலீஸு, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, உங்களுக்கு 8-11 கூடியவனாக குரு இருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு வயிறு, லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயம் வரும். அப்படி வந்தால் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். காரணம் என்னவென்றால், குரு அவர்களுக்கு எதிரியாக விடுகிறார். அப்போ குருவே 8 கூடியவனாக இருப்பதால் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பார். உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது, டெக்னிக்கலாக பேசுகிறேன். உங்களுக்கு சனியே பாதகாதிபதி, அதாவது 9 கூடிய, நீங்கள் ஸ்திர ராசி என்று பெயர். சார் எத்தனை பேர் தான் சார் வைப்பீங்க? ஏற்கனவே ரிஷபராசி, ஸ்திர ராசி,
நிலராசி எல்லாமே டெக்னிக்கலி ஜோதிட சாஸ்திரம் சொல்லித் தருகிறது. என்னோட ஒவ்வொரு பதிவுகள் நீங்கள் பார்க்கும்போது அறிவு மேம்பட வேண்டும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அப்போ ஸ்திர ராசியாக இருக்கிற நீங்கள் 9, 10 கூடிய சனியே உங்களுக்கு பாதகாதிபதி. பெரும்பாலும் அப்பாவை பிரிந்தவர்களாக இருப்பீர்கள். காரணம் என்னென்னா 9 கூடிய பாதகாதிபதி, சிம்பிள். அப்போ அம்மா பிள்ளை நீங்கள்லாம் ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் அம்மா பிள்ளை. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து ஆண்களுக்கு சொல்லிங்களே சார், இதே ரிஷபராசிக்கார பெண்களாக இருந்தால் நாங்கள் என்ன சார் செய்யணும்? ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் என்பது மனைவி, பெண் ஜாதகத்தில் செவ்வாய் என்பது கணவன் ஒரு சாஸ்திரம் இருக்குது. உங்கள் ரிஷபராசிக்கார பெண்களுக்கு 7 கூடியவனாக செவ்வாயே வந்திருக்கார், அதான் உங்கள் வீட்டுக்காரர். நீங்கள் அவர் பேரில் இடம் வாங்கும் போது ஜாக்கிரதையாக வாங்க, பெரும்பாலும் உங்கள் பேர்லேயே வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா 7 கூடியவனே 12 கூடியவனாக இருக்கிறார். அப்போது அவரே சீக்கிரமாக அதை எடுத்துகிட்டு போய் அடமானம் வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பேரில் வாங்கணும். அதர்வைஸ் நீங்கள் அவர் தனியாக வாங்கி விடணும். நீங்கள் 2 பேரும் இன்வால்வ்டாக பண்ணக்கூடாது. அடுத்து 9, 10 கூடியவராக சனி பகவான் இருப்பதால் பெரும்பாலும் வெளிநாட்டு ட்ரிப்பு, வெளியூர், நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போயிருப்பீங்க, வெளிநாடு போயிருப்பீங்க. ஆனால் வெளி மாநிலத்துக்கு போய் ஜெயித்தவங்க ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டாக இருந்தால் கர்நாடகா போய் ஜெயிச்சுட்டு வந்தேன், நான் வந்து அங்கே போய் நல்லா பிழைக்கிறேன், கேரளா போய் நல்லா பிழைக்கிறேன், அப்படி ஆட்கள் ரொம்ப கம்மி. ஆனால் வெளிநாடுக்கு சென்று திரும்பி வந்திருப்பாங்க. ஏன் திரும்பி வந்துட்டாங்க? அதான் 7 கூடியவன் 12 கூடியவன் மாறிட்டானே. ஸோ அதனால் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வரியில் சொல்வதானால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்றவரை டெவலப் பண்ணி விடுற ஆள், நீங்கள் இன்னொருத்தரை வாழ வைத்து விட்டு நீங்கள் அதிலிருந்து பின் வந்துடுவீங்க. ஆக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் உங்களுக்காக செலவு செய்யுங்கள். உங்களுடைய கம்பெனி உங்களுடைய முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணுறது சிறப்பு. பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள்னு பார்த்தா உங்களுக்கும் அதே மாதிரி தான் கால் சம்மந்தப்பட்ட, முட்டி முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். பெரும்பாலும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கைனகாலஜி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்ற ஆட்கள் ரிஷபராசிக்காரர்கள் தான். சுக்கிரனே 6 கூடியவனாக இருப்பதால் மனைவியை எதிர்த்து பேசுனீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அர்த்தங்கிற ஸ்தானம் உங்களோட தான். அப்போ மனைவிக்கு ஏதேனும் தவறு செய்தால், மனைவிக்கு தெரியாமல் யார்ட்டையாவது பேசுகிறீங்க, வேறு ஏதாவது பண்ணுறீங்கன்னா சட்டம் தன் இரும்பு கரங்களால் உங்களை தண்டிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை பண்ணக்கூடாது. உங்கள் வேத சாஸ்திரம் உங்களை அலோவ் பண்ணலை. நீங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் யார்? அவர் வந்து குருஸ்தானத்தில் இருப்பவர். நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் நிறைய விவாகரத்துக்களை நான் பார்த்திருக்கிறேன். ரிஷபராசிக்காரர்கள் ஏன்னா 1 கூடியவனே 6 கூடியவனாக இருப்பதால் பெரும்பாலும் நீங்கள் மனைவிக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவதை நிறுத்துங்கள். மனைவி விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ராசி கிடையாது. 1, 6 கூடியவனாக அவனே இருக்கிறான். எப்போதெல்லாம் நீங்கள் அகெயின்ஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் பிஸ்னஸ் டவுன் ஆகிடும். உங்கள் கர்ம பலன் அதுதான். நீங்கள் கடைசி வரைக்கும் அவங்களோட அனுசரித்து தான் போகணும். அதுதான் உங்கள் விதி, அதுதான் உங்கள் கர்மா. இப்போ அந்த கர்மாங்கிறத அதுதான் சொல்ல வந்தேன். 25 வயசுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார், 25 வயசுக்கு அப்புறம் நான் என்ன சார் செய்யணும்? 25 வயசுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, மருத்துவத்துறை அல்லது நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பேச்சு, உங்களுடைய இன்சூரன்ஸ், பேங்க் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபட்டிங்கன்னா சூப்பராக வருவீங்க. காரணம் என்னவென்றால் புதன் ஆஃப்டர் த 25th இயர் ஆஃப் ஏஜில் பெரும்பாலும் வக்கீல்லாம் இந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறது நல்லது. வெளிநாடுகள் தவிர்த்தல் நலம். வெளிநாடு போயிட்டு வந்தவங்க தான் அதிகம், போயிட்டு அங்கே பிழைச்சவங்க ரொம்ப கம்மி. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கான கர்ம பலன் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு புதனே 5 கூடியவனாக இருப்பதால் எவ்வளவுக்கு எவ்வளோ விஷ்ணுவனுடைய ஆலயங்களுக்கு மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னவொன்னு தான் நான் சொல்கிறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம், இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பித்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாமே நம்ம ஐபிசியில் கூட கிளாஸ் நடத்துகிறாங்க. இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் போய்ட்டுருக்கு, நிர்வாகத்தை கேட்டு பாருங்கள். ஸோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சஹஸ்ரநாமம் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் வித்யாதானம் பண்ணணும். படிக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க வந்து படிப்பு தானம், நோட்டு புத்தகம் பேனா பென்சில்லாம் கொடுக்குறாங்களோ இதெல்லாம் உங்கள் கர்ம பலனை குறைப்பதற்கான விஷயங்கள். ஆக இதுதான் ரிஷபராசி. எனக்கு நான் ஹைலைட் ஆகணும்னா என்ன சார் செய்யணும்? நீங்கள் சொல்கிறது எனக்கு பயமாக இருக்குது சார். அப்போ அர்த்தங்கிற ஸ்தானம் என்னோட தான். ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உறவுகள்கிட்ட, பழகிறவங்கள்ட்ட, நண்பர்கிட்ட, மனைவிக்கிட்ட யாருக்கும் ஒரு பொய் சொன்னால் கூட 10 மடங்கு தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களுடைய கர்ம பலனுடைய சீக்ரெட். அப்போது மேற்கொண்டு எனக்கு என்ன நடக்கும்னு கேட்குறத கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கர்மாவை மாற்றும் விதி என்ன நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. டோன்ட் வரி. நீங்கள் என்னை உடனடியாக கான்டாக்ட் பண்ணால் டெக்கல் முறைப்படி புக் பண்ணி பார்க்கலாம். பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த டிவிலையோ அல்லது மொபைல்லையோ ஒரு QR கோடுன்னு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதை அப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்போடு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. என்னுடைய பதிவுகள், என்னிடம் மூத்தோர் பதிவுகளை தினசரி பார்க்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும்
26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.